ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஒரு ப்ரெட்டை வச்சு ஒரு சுவையான உப்புமா தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கடலெண்ணெய், ஃபார்ச்சூன் இது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். கோல்டு வின்னர் எது வேணால் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதை நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் பச்சை மிளகாய் போடாமல் செய்யலாம். பொடியாக நறுக்குன வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கொஞ்சமாக சால்ட், உப்பு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கரு மாறிடுச்சு. இப்போ கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பழமாக தக்காளி ஒன்று சேர்த்துருக்கேன். இது தாராளமாக 2 பேர் சாப்பிட்லாம். அந்த குவான்டிட்டி அளவுக்கு தான் நான் சொல்கிறேன். எல்லாமே நல்லா வதக்கிடலாம். இப்போ கொஞ்சமாக சால்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்படி வதக்கினா சீக்கிரம் நமக்கு வதங்கும். இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் கொஞ்சம் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். அடுத்தது கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது நல்லா வதங்கட்டும். இப்போ சைடில் ப்ரெட்டை சின்ன சின்ன பீஸாக நான் பிச்சு போட்டுக்கிறேன். எந்த அளவுக்கு ப்ரெட் வேணுமோ அதை நீங்கள் பிச்சு போட்டுக்கலாம். நான் ஒரு 6, 7 ப்ரெட்டு நான் பிச்சு போட்டிருக்கேன். இதுமாரி நைஸாக உதிரியாக போட்டிருக்கேன். இப்போ நல்லா வதங்கினதும் இந்த ப்ரெட்டை இதோட நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெய்லனா லைட்டாக ஊற்றிக்கலாம். எல்லா இடமும் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி எல்லாம் ஒன்று சேர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தேவைப்பட்டால் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீ முட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை போட்டால் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் முட்டை போடல. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு சுவையான ப்ரெட் உப்புமா. நீங்களும் வீட்டில் இதேமாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.